அந்த பையன் வந்து 3,40,000 என்னவோ ஜெயிச்சிருந்தான். அதுக்கப்புறம் அந்த 12,500,000 ஜெயிச்சிருந்தான். என்கிட்ட கேட்டிருந்தா நான் அது பதில் சொல்லியிருக்கலாமேன்னு நான் சொல்லுவேன். ஆனால் அவனோட பண சூழ்நிலையை யோசிச்சு பாருங்க. வருஷத்துக்கு 45,000 தான் வருமானம்னு இருக்கக்கூடிய குடும்பத்திலிருந்து வரக்கூடிய ஒருத்தன் 12 லட்சம் ரூபாய் அதை வந்து கேம்பிளிங் மாதிரி போட்டு பார்த்துடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவானா? ஏன்னா போச்சுன்னா மொத்தமாக போயிடும். ஸோ எப்பேற்பட்ட சூழலில் இந்தியா இருக்குது அப்படிங்கிறது இந்த இளைஞர் பேசிய அந்த வைரல் வீடியோ மூலமாக ரொம்ப பளிச்சுன்னு தெரியுது. இது போல கொஞ்சம் வளர்ந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய நடுத்தர மக்களுக்கு அந்த மக்களின் ஏழ்மை வசதியாக இருக்குது. நடுத்தர மக்களுக்கே அந்த ஏழ்மை வசதியாக இருக்குன்னா பணக்கார மக்களுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்கும். அதனால தான் அவங்க அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இதுதான் வந்து இந்துத்துவாவின் அடிப்படை கொள்கையே. கோல்வால்கர் சொன்னது என்னன்னா 6% இந்தியர்களை பணக்காரர்களாகவும் 94% இந்தியர்களை ஏழைகளாகவும் வச்சிருந்தா நாம இந்து ராஷ்டிரத்தை உருவாக்கலாம் அப்படின்னு அன்னைக்கே சொல்லி வச்சிருந்தாரு. அதை நோக்கி தான் மோடி வேலை செய்யறாரு.